விவோவோட சப் பிராண்டான IQOO அவங்களோட Z சீரிஸில் Z5 5G ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் எப்பவும் ஃபஸ்ட்டு பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது ஃபோனோட டிசைன் தான். IQOO 7 சீரிஸில் கொடுத்த சேம் டிசைன் தான் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்க்க நல்லாயிருக்கு, பட் புதுசாக எதுவும் இல்லை. இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.67 இன்ச்சஸ் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் Full HD+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு HDR சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைனா HDR கண்டென்ட் பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். Z5 5G ஃபோன் Snapdragon 778Gயில் ரன் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். இதே ப்ராசஸர் தான் Realme GT மாஸ்டர் எடிஷன், Moto H20 ஃபியூஷன்லையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 and 12GB LPDDR5X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 12GB and 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டரான RAM and ROM கொடுத்துருக்கனால பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கேமராஸ். ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சர் 64 மெகாபிக்சல், இதோட அப்பேச்சர் f1.9. செகண்டரி சென்சர் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், இதோட அப்பேச்சர் f2.2. தேர்ட் சென்சர் வழக்கம் போல் கவுண்டிங் கேமராஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.45. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். Z5 5G ஃபோனில் 5000 mAh கொடுத்துருக்காங்க பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணால் 44 watts சூப்பர் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். Z5 Android 11 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட ஓன் OS ஆன Origin OS வெர்ஷன் 1 அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.49 mm அண்ட் வெயிட்டும் 193 grams தான். நெக்ஸ்ட் ப்ரைஸிங். Z5 5G ஃபோன் சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த மந்த் 27th லான்ச் பண்ணுறாங்க. சைனீஸ் ப்ரைஸ் பொறுத்தவரை 21,600க்கு ப்ரைஸிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இதே ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ உள்ள கன்சியூமர்ஸ்க்கு ஆம்லெட் பண்ணது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆம்லெட் பண்ணது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு LCD பண்ணலாக இருந்தாலும் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் கூட வாங்கிக்கலாம். உங்கள் யூஸுக்கு ஆம்லெட் பேனல் வேணுமா இல்லை LCD பேனல் வேணுமா அப்படின்னு உங்கள் சஜஷனுக்கு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.